ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரை வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 1 கப் அளவுக்கு சின்ன சைஸில் இருக்க மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. நீங்கள் பெரிய சைஸில் இருக்க மீல் மேக்கர்னாலும் எடுத்துக்கலாம். மீல் மேக்கரை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீல் மேக்கர் ஒரு 5 நிமிஷம் சுடு தண்ணியில் அப்படியே நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மீல் மேக்கர் ஃப்ரைக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கலாங்க. கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி மீடியம் சைஸில் 2 தக்காளி நல்லா பழமான இருக்க தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரட்டும் அப்படின்றக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. இன்னொன்று மசாலாவோட பச்சை வாசனையும் போகணும், அதுக்காக. இப்போ நம்ம மீல் மேக்கரை வந்து இந்த சமயத்தில் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறிடுச்சுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் சுத்தமாக நல்லா பிழிஞ்சிட்டு பவுலில் நான் மாற்றி வச்சுருக்கேங்க. இதை நம்ம வெங்காயம் தக்காளியோடு சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரை நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. மீல் மேக்கரில் காரம் மசாலா எல்லாமே நல்லா படுறது மாதிரி. இப்போ மீல் மேக்கருக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றி மசாலாவில் ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. மீல் மேக்கர் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ரை ஆனால் போதுங்க, அந்த வெங்காயம் தக்காளியோடையே. அவ்வளோதான், ஒரு 4 நிமிஷம் கிட்டே ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு. இது கூட நம்ம கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம்புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.